கிளியே நீ ஆடி பழகு, கிளைதான் உன் தந்தை மனது. விரல் தீண்டும் தூரம் நிலவு, கரை நீங்க கொஞ்சம் உதவு. வானொலி பண்பலை போல் வாயாடும் செல்ல பிள்ளை, தேன்மொழி பேசுகின்றாய், தேனுக்கு வேலை இல்லை. தப்பென்றால் தட்டி கேட்கும் தாயே நீ மகளாய் வந்தாய். அப்பனை நாளும் சுற்றி வருகிறாய், பூமி பந்தாய். எல்லோருமே கொண்டாடிடும் பண்டிகை போல நீ சிரித்தாய். கிளியே நீ ஆடி பழகு, கிளைதானும் தந்தை மனது. விரல் தீண்டும் தூரம் நிலவு, கரை நீங்க கொஞ்சம் உதவு. தாழம்பு திறக்காமல் ரகசியம் காக்க, ஓர் அன்பு காற்றாகி அதை வந்து நீக்க. எடுத்ததை கொடுக்காமல் நகராது கார்மேகம், நியாயத்தை நடத்தாமல் ஓயாது உன் வேகம். ஊசிகள் தீண்டா உடைகளும் ஏது, பாசமே கொண்டு கணக்குகள் தீரு. பழைய கசப்பு புதிய இனிப்பு, தேடுமே பாவ மன்னிப்பு. கிளியே நீ ஆடி பழகு, கிளைதானும் தோழன் மனது. விரல் தீண்டும் தூரம் நிலவு, கரை நீங்க கொஞ்சம் உதவு. மன்னிப்பு. சக்தியை நோக்க சரவண பவனாரும் செங்கதி மேலும் பாதமிரண்டில் ಬಾಲಾ 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 ಆಯ್ತು ವರಮ್ಮ. அம்மா பூமா, பூ வாங்கிட்டு போயிருங்கம்மா. வாங்கக்கா. அழகா இருக்குமா கோலம். தேங்க்யூ. மகராசி கையால கோலம் போட்டா வாசல் மட்டும் இல்லம்மா, பாக்குறவங்க மனசும் நிறைஞ்சிருக்கும். கோலமும் உன் முகம் மாதிரியே மங்களகரமா இருக்குமா. தேங்க்ஸ்க்கா. பூ எடுத்துக்கோமா. அம்மாட்ட சொல்லிடுமா. உங்க வியாபாரம் அமோகமா நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிம்மா, உன் வாய்முகூர்த்தம் பழிக்கட்டுமா. காலையில உன் முகத்துல முடிச்சது ரொம்ப சந்தோஷமா. சரிக்கா. சரி வரமா. நல்லபடியா நடக்கட்டும். சரிம்மா. என்னம்மா கூப்பிட்டீங்களா? பாலா, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. இரு இரு. என்னம்மா நீங்க பண்ற கேசரி ஸ்மெல் தான் நம்ம வீட்டையும் தாண்டி தெருவையும் தாண்டி அப்படியே கமகமாங்குதே. இதுவரை டேஸ்ட் பண்ணுமா? அதுக்கு இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்றேன். அது நல்லா இருக்கும்ல. இந்தா. நீங்க உப்புமா பண்ணாலே சூப்பரா இருக்கும். கேசரினா கேக்கவா செய்யணும்? மா சூப்பரா இருக்குமா. உண்மை சொல்லட்டுமா, இந்த கேசரி பக்கத்துல
பாதாம் அல்வாவால கூட நிக்க முடியாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீங்க வேணா பாருங்களேன், ஜானகி வந்து நிச்சயம் பண்ண போற மாப்பிள்ள உங்க கேசரியை சாப்பிட்டு நான் எங்க அத்தைக்கு அடிமை அப்படின்னு பத்திரமே எழுதி கொடுத்துருவாரு. அது சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. ஜானகி இன்னும் படுக்கை விட்டு எந்திரிக்கவே இல்ல. நீ போய் கொஞ்சம் எழுப்பேன் அவள. ஜானகி என்ன எழுப்புறதா? ஐயோ என்னால முடியாதுமா, நீங்களே எழுப்பிக்கோங்க. வேற ஏதாவது வேலை இருந்தா வேணா சொல்லுங்க. சரி சரி, பூக்காரமா பூ கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. சரி, அத அப்பா படத்துக்கு போட்டுடு. சரி. என்னங்க இது, நிச்சயதார்த்தம் கூட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு போகாம நேரா கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. பாரு, எல்லாம் காரணமா தான். இந்த கோயிலு சென்டிமெண்டலா ரொம்ப ராசியானது. எந்த ஒரு நல்ல விஷயத்த வேண்டிண்டாலும் நல்லபடியா நடக்கும். இன்ஃபேக்ட் நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும்னா பாரு. அப்படி என்னப்பா வேண்டுதல்? டேய், எல்லா விஷயமா தான்டா, வாடா. டேய் ஸ்ரீதர், என்ன பொறுத்த வரைக்கும் காசு, பணம், மணி, துட்டு இதான் முக்கியம். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரே அர்த்தம், அறுவடைங்கிறது ஒரு தரம் தான். புரியலையேப்பா. ஏண்டா உங்க அப்பா என்னைக்கிடா புரியுற மாதிரி பேசிருக்காரு? அது சரி, புரியறதுக்கு நீங்க என்ன கற்பூரமா? சொன்ன ஒண்ணு டக்குன்னு புடிச்சுக்கிறதுக்கு. கரிதானே, உங்க 2 பேரையும் ஊதி ஊதி இல்ல நான் பத்த வைக்கணும். இத பாருங்க, நான் கோயில் பாக்குறேன். கோயில்ல நீ எதுவும் பண்ண மாட்ட அப்படின்ற தைரியத்தினாலதான் இப்படி நான் பேசுறேன். இதே வீடா இருந்தா மண்டக்கப்படி பூஜை நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. விஷயத்துக்கு வாங்கப்பா. ஏய் ஸ்ரீதர், உன்னை இவ்வளவு பெரிய ஆளாக்கி வளர்த்து படிக்க வச்சு ஒரு உத்தியோகம் வாங்கி கொடுத்தேனே, அதுக்கு உண்டான செலவெல்லாம் நான் வரதட்சணைன்ற பேர்ல தானடா வசூல் பண்ணி ஆகணும். என்ன புரியலையா? உனக்கு கல்யாணங்கிற அந்தஸ்து வர வரைக்கும் உன்னை ஆளாக்கினது 1000 காலத்து பயிர். வரதட்சணைன்ற பேர்ல நான் செலவு பண்ண பாரு, அதெல்லாம் வசூல் பண்றதுதான் அறுவடைங்கிறது. என்ன புரிஞ்சுதா இல்லையா? நல்லா புரிஞ்சதுப்பா. வாங்க. என்ன இப்போவாது தெளிவாயிட்டியா? தெளிவாயிட்டேன்பா. அப்பாடா, உனக்கும் உங்க அம்மாளுக்கும் நான் புரிய வைக்கிறதுக்குள்ள பட்ட பாடு இருக்க. ஆமா, உன் புருஷன் புத்திசாலின்னு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டல. ஆமா, பெட்டி கடையில நோட்டை கொடுத்துட்டு அதுக்கு சரியான சில்லறைய உங்களுக்கு வாங்க தெரியாது. நீங்க வரதட்சணை வாங்கிட்டாலும் வாங்கி காட்டுறேன். வரதட்சணை இவ்வளவு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன். அதை நீ படிச்சு பார்த்தேன்னு வச்சுக்க, அப்படியே அசந்து போயிடுவேன் தெரியுமா? இப்ப புரோக்கர் வந்துருவாரு, வந்த உடனே பாரு. பாக்கலாம் பாக்கலாம். வந்துட்டாரே, வாங்க. வணக்கம் சார். இருக்கட்டும், ஏன் லேட்டு? என்ன சார், பொண்ணு வீட்டுல உங்களுக்காக அங்க வெயிட்டிங், அங்க வராம கோயில்ல வந்து நிக்கிறீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். வெயிட் பண்ணட்டமுங்க. வெயிட் பண்ணா என்ன தப்பு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிற ஜபர்தஸ்த காமிக்க வேணாவா? இப்ப காமிக்காம எப்ப காமிக்க முடியும்? தாராளமா காட்டுங்க. அப்புறம் இந்த வரதட்சணை சீர்வரிசை இதெல்லாம் பொண்ணு வீட்டுல டீட்டெயிலா பேசி ஓகே பண்ணிடு. என்ன சார், வரதட்சணை சீர்வரிசைன்னு இதுக்கு முன்னாடி பேசவே இல்ல, இப்ப பேசுறீங்க? எப்ப பேசுனா என்னையா? இப்ப பேசுறேன். அதானே, தட்டு மாத்திரத்துக்கு முன்னாடி கேட்டாலும் கேப்போம், தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கேட்டாலும் கேப்போம். அது எங்க இஷ்டம். ரொம்ப கஷ்டம். என்னையா? ஒண்ணு இல்லம்மா. நல்லா கேட்டுக்க. பொண்ணுக்கு 50 பவுன் நகை, வைரத்தோடு வைர மூக்குத்தி, அதுவும் 8 கல்லு பேசரி. ஆமா, அப்புறம் பையன் ஆபீஸ் போயிட்டு வரதுக்கு ஒரு காரு, செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் பரவாயில்ல. இல்லம்மா, அது அப்புறம் 2 லட்சம் ரூபாய் ரொக்கமா கேஷ். இதெல்லாம் அவங்களுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு வா, அதுக்கப்புறமா தட்டை மாத்திக்கலாம். சரிங்க. என்னையா தயக்கம்? ஒண்ணும் இல்லைங்கம்மா. என்னையா இது? பொண்ணோட அப்பா ஜெயந்தி குரூப்ல வேலை பார்த்திருக்காரு, அதுவும் சர்வீஸ்ல இருக்கும் போது இறந்திருக்காரு. அப்புறம் என்ன? அதானே, ப்ராவிடென்ட் ஃபண்ட், இஎஸ்ஐ அது இதுன்னு ஏகப்பட்ட பணம் லட்சக்கணக்கா வந்திருக்கும். அதெல்லாம் அந்த அம்மா பேங்க்ல சேஃபா தான் போட்டு வச்சிருப்பாங்க. நீ ஏன் கவலைப்படுற? கல்யாணத்தை நாம கேட்கறதுக்கு மேல அதிகமாவே செலவு பண்ணி ஜாம் ஜாம்னு பண்ணுவாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ விவரமா பேசிட்டு வா. உன்னை ரொம்ப வெயிட்டா கவனிக்கிறேன். இப்படியே சிரிச்சுக்கிட்டு போயா. ரொம்ப அழகா இருக்க. ஏன் கண்ணை பற்று போல இருக்கே? திருஷ்டி போட்டு வச்சு விடுவா? இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலையா பாலா? இல்ல ஜானகி, உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள அழக பார்த்து மயங்கி கீழே விழுந்துட்டாருன்னா முடியல. நான் வேணா ஒண்ணு பண்றேன், ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். மயங்கி விழுந்துட்டாருன்னா தண்ணி தெளிச்சு எழுப்ப வேண்டியிருக்கோம்ல. என்ன பாலா, ஓட்டுறியா? சும்மா சும்மா. இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆயிட்டானே. அம்மா அம்மா அம்மா. இதோ வரேன்.
வணக்கம்மா. என்ன புரோக்கர் நீங்க மட்டும் வரீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்கம்மா. பக்கத்துல இருக்கிற கோயில்ல இருக்காங்க. நிச்சயதார்த்தம் வீட்ல தானே, கோவில் என்ன பண்றாங்க? அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சென்டிமெண்டா கோயிலுக்கு போனோன்னு. என்ன புரோக்கரை இழுக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. அது சொல்லுங்க புரோக்கரே. என்னாச்சுமா? என்ன ஏதாவது பிரச்சனையா? பொண்ணுக்கு 50 சவர நகை, ஒரு வைரத்தோடு, வைர மூக்குத்தி, எட்டுக்கல் பேசரி, மாப்பிள்ளை போயிட்டு வர்றதுக்கு ஒரு காரு, ரொக்கமா 2 லட்சம் ரூபாய் பணம். இதெல்லாம் இருந்தா நிச்சயதார்த்த தட்டை மாத்திக்கலான்னு அவங்க சொல்றாங்கம்மா. இப்படி கடைசி நேரத்துல தட்டு மாத்தும் போது வரதட்சணை சீர்சனத்தின்னு கேட்ட நாங்க என்ன புரோக்கரே பண்ணுவோம்? மா ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, அவங்க கேட்டது எல்லாத்துக்கும் ஓகே. தட்டு மாத்திக்க சொல்லுங்க. பாலா என்ன நீ? இருங்கம்மா. ஆனா ஒரு கண்டிஷன் சார். அவங்க எது கேட்கறதா இருந்தாலும் சபையில எல்லாரும் முன்னாடியும் கேட்கணும். ஏன்னா நாளைக்கு குத்தம் குறைன்னு எதுவும் இருந்துடக்கூடாது இல்லையா? சரிம்மா, நான் வரேம்மா. என்ன பாலா இது? என்ன பாலா நீ, நம்மளால முடியுமா இதெல்லாம்? யாம் இருக்க பயமே. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வாயா, எந்த வேகத்துல போனியோ அதே வேகத்துல திரும்பி வந்துட்ட. சார், போன வேகத்துல பொண்ணு வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. நல்ல நேரம் முடியதுக்கு முன்னாடி தட்டை மாத்திக்கலாமே. எப்படி குழந்தை அழுதாதான் அதுக்கு பால் கிடைக்கும், நாம கேட்டாதான் நமக்கு கிடைக்கும். கேட்கலன்னா எதுவுமே கிடைக்காது. வெச்சாம்பார் சபாபதி கரெக்டான ஒரு இடத்துல ஃபிட்டிங்க. இதுக்கு தாண்டி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தேவைங்கிறது. போறாம ஃபாலோ மீ. சார், பொண்ணு வீட்டுல ஒரு கண்டிஷன். என்னையா கண்டிஷன்? கண்டிஷன் சொல்றதை விட வேண்டுகோள்னு சொல்லலாம். சரி, இல்ல சொல்லி தொலைய. அதாவது இப்ப நீங்க கேட்ட வரதட்சணை சீர்வரிசை அத்தனையும் வெளிப்படையா சபையில கேட்கணும்ன்றாங்க. எனக்கு என்னையா பயம்? தைரியமா கேப்பையா. பெத்திருக்கையா ஒரு சிங்க குட்டிய, மைக்கு செட்ட போட்டு தைரியமா கேப்பையா. வாயா. வாங்க வாங்க. பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு நேரத்தை வீணாக்கணும்? லக்ன பத்திரிகை படிக்க வேண்டியதானே? கொஞ்சம் சுமாரி ஐர வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வரதட்சணை சீர்வரிசை இத பத்தி எல்லாம் விலாவரியா பேசிடுவோம். ஆமாமா, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சபையில வெளிப்படையா சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்களும் பேச்ச மாற மாட்டீங்க, நாங்களும் பேச்ச மாற மாட்டோம் இல்லையா? அதுக்காகத்தான் சொல்றேன். இது பேச்சு. பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் பெரிய மனுஷி மாதிரி பேச்செல்லாம் பேசுறா. ஏங்க கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுருவோம். ஆமா, பொண்ணு வீட்டு சார்பா பேசுறதுக்கு யாரும் பெரிய மனுஷன் இல்லையா? நான் இருக்கேன். ஐஜி மாமா வாங்க வாங்க. வாங்க ஐஜி மாமா வாங்க. வணக்கங்க. All of you sit down. என்ன நடக்க போதோ? இவர் எங்க ஐஜி மாமா. சொல்லிட்டீங்க. அம்மாவோட ஒண்ணு விட்ட அண்ணன். ஒண்ணு விட்ட அண்ணனா இருந்தாலும் கூட பிறந்த அண்ணன் மாதிரி அம்மா மேல பயங்கர பாசம். அம்மாக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஐஜி மாமாக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். சரி, எல்லாரும் டிபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்குங்க. உன்னை கேட்கலையா, மாப்பிளைய கேக்குறேன். பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்க வேண்டியதானே? மத்த விஷயங்கள்லாம் பேசிட்டு தட்டை மாத்திக்கலான்னு இவர் தாங்க சொன்னாரு. மத்த விஷயம்னா டவுரி. என்னது டவுரியா? நீங்க வேற. பொண்ணோட ஜட ஒரிஜினலா சௌரியா அப்படின்னு என் பொண்டாட்டிக்கு ஒரு சந்தேகம். அவ்வளவுதான். சந்தேகமா இல்லையே, நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். பொண்ணுக்கு ஒரு 50 சவரம் நகை. 50 சவரனா? நீ வேற. 5 சவரங்க. அதுவும் எங்க ஆசைக்கு நாங்க போடுறோம்னு சொன்னோம். அப்படிதானமா? ஆமா ஆமா. பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குதான் இந்த 5 சவரன். மாப்பிளைக்கு காரு. மாப்பிளைக்கு காரா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க.
அது ஒண்ணு இல்லைங்க, இந்த மாப்பிள்ள ஊர்வலம் போறதுக்கு கார் வேணும்னு கேட்டாரு. அதை இந்த ஆளு மாத்தி மாப்பிள்ளைக்கு காருன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். ஏங்க இப்பதான் சொன்னீங்க. என்னையா சொன்ன? எட்டுக்கல் பேசரி, வைர மூக்குத்தி, வைர தோடு. எட்டுக்கள் பேசுறியா? இல்லைங்க, பொண்ணு போட்டோல பார்த்தேன். 8 கல்லு மூக்குத்தி போட்டா மூக்கு எடுப்பா இருக்குமேன்னு சொன்னேன். அத போய் இவர் இப்படி பேசுறாரு. மாப்பிள்ளைக்கு கையில 2 லட்சம். கையில 2 லட்சம்? இல்லைங்க, 2 லட்சம் ரூபாய் கையில வச்சுக்கிட்டு கல்யாணத்தை சிம்பிளா பண்ணுங்கன்னு அப்படின்னு அவங்களுக்கு நான் ஐடியா கொடுத்தேன். அவ்வளவுதான். என்ன மேன், இவர் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறாரு. ஐயோ, நீங்க வேற. அவர் புரோக்கருங்க. 4 இடம் போவார் வருவார். அங்க உள்ளது இங்க, இங்க உள்ளது அங்க, மாத்தி மாத்தி பேசுவார்ல. அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமாங்க ஐஜி மாமா. ஐஜி சார். வேற ஏதாவது பேசணுமா? இல்லீங்க, அதான் நீங்களே எல்லாம் பேசிட்டீங்களே. அப்புறம் லக்கண பத்திரிக்கை வாசிக்கலாமா? தாராளமா வாசிக்கலாங்க. ஐயரே சொல்லுங்க. அப்புறம் என்ன லக்கண பத்திரிக்கை வாசிங்க. தாராளமா வாசிச்சுடுறேன். ஸ்ரீதருக்கும் ஸ்ரீமான் லேட் ராஜாராம் மங்களம் அவர்களின் மகளான ஜானகிக்கும் திருமணம் செய்வதாக பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. தட்டை மாத்திக்குங்க. சந்தோஷமா மாத்திக்கலாம். கொடுங்க. வாங்கிக்கங்க. இந்தம்மா வாங்கிக்கமா. கொடுங்க. வயிற்று வர கலக்குத. சீக்கிரமா வீட்டுக்கு ஆமா, போங்க. கோவில்ல வாய்க்கிழிய வரதட்சணை வாங்கி கட்டுறேன்னு ரொம்ப வாய் சவடல் விட்டீங்க. பொண்ணு வீட்டுல பொட்டி பாம்பு அடங்கி போயிட்டீங்க. இப்போ கைய கட்டி வாய பொத்தி மண்டி போட்டு நிக்காத குறைதான். ஆமா, உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு பேசிடுவ. தட்டை மாத்துற நேரம் பார்த்து அந்த ஐஜி ஜெயின்ஜாண்டிக்கா வந்து என் முன்னாடி உட்காந்துட்டாரு. அவரை பார்த்த உடனே என் நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. பத்தாக்குறைக்கு இந்த புரோக்கர் பையன் வேற அப்பப்ப ஏத்தி விடுறான். இவனை சமாளிக்கிற பாடு பெரும்பாடா போச்சு. என்ன ஏங்க குறை சொல்றீங்க? ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? அந்த பொண்ணு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ப்ரொபஷனல் போட்டோகிராஃபர் மாதிரி போட்டோவா எடுத்து தள்ளிச்சு. ஆமா, கேட்டா ஸ்வீட் மெமரிஸ் தான், ஒன்லி பேட் மெமரிஸ். அப்ப தட்டை மாத்தணுமே, அது எல்லாம் ஓவரா? உனக்கு எல்லாமே ஓவரா தாமா தெரியும். வாய் இருக்குன்றதுக்காக நீ எதை வேணா கேட்ப. உன் பேச்ச கேட்டு நான் வரதட்சணை கேட்டேன்னு வச்சுக்க, அது அந்த ஐஜி காதுல விழுந்ததுன்னா அவ்வளவுதான். நீங்க பாட்டி கல்யாண வீட்டுல வடை பாயசத்தோட சாப்பிடுவீங்க. நான் ஜெயில கேப்பன் லஞ்சியும் இந்த கீரை குட்டியும் தான் சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஸ்ரீதர், வண்டி எடுடா, வயிற்ற கலக்குது, வாடா. பாத்தீங்களா, 50 சவரன் கேட்டவங்கள 5 சவரன் கேட்க வச்சுட்ட. எப்படி? யார் அது ஐஜி அண்ணன்? உங்க ஒண்ணு விட்ட அண்ணமா? அப்படி ஒரு அண்ணனே எனக்கு இல்ல. அவர் உங்க அண்ணனும் கிடையாது, உண்மையான ஐஜியும் கிடையாது. பாலா, அவர் பேரு ஐ கணேசன். நாங்க எல்லாரும் ஆபீஸ்ல ஐஜின்னு தான் கூப்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் கொஞ்சம் வந்துட்டு போறீங்களான்னு கேட்டேன். அவரும் உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. நீ பண்ணது கொஞ்சம் கூட பிடிக்கல. இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஏமாத்துற மாதிரி தெரியலையா? ஏமாத்துற மாதிரி நீ எப்படிமா சொல்ற? நான் உன்னை இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாருன்னு சொல்லவே இல்லையே. சின்னம்மா, உங்களை ஐயா கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி, வரேன் போங்க. இந்த ஐஜி மாமா வந்தாரு இல்ல, அவர் நேரா போய் ஐயா கிட்ட சொல்லிருப்பாரு. நான் போய் ஐயாவை பாத்துட்டு வரேன். ஓய், நீ உன்னோட வருங்கால கணவரோட டுவேட் பாடு. நான் வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. வரேம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்.
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். டாடி